இவர் சாப்பிடும் உணவில் மிகவும் ஆரோக்கியம் தரக்கூடிய உணவு மீன். இதில் விட்டமின் டி மற்றும் விட்டமின் B12 போன்ற ஏராளமான நியூட்ரியன்கள் நிறைந்துள்ளன. இவை இரண்டும் பெரும்பாலான இந்தியர்களுக்கு மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இது தவிர மீன்களில் நல்ல கொழுப்பு மற்றும் அதிக புரோட்டீன் நிறைந்துள்ளது. மீன்களை சாப்பிட்டு வந்தால் இதய ஆரோக்கியம் மேம்படும். மேலும் இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி, மூளை வளர்ச்சி மற்றும் அனீமியா உள்ளிட்டவைகளுக்கும் சிறந்தது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருவாங்க. வீடியோக்குள்ள போலாம். முதலாவது ரோகு. இந்தியாவின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் இந்த மீன் அதிகம் கிடைக்கும். இதில் ஏராளமான புரோட்டீன் மற்றும் ஒமேகா 3, விட்டமின் ஏ, விட்டமின் பி மற்றும் விட்டமின் சி நிறைந்துள்ளது. அனைத்து இந்தியர்களும் வாங்கக்கூடிய விலையில் இந்த மீன் கிடைக்கிறது. இதில் மெர்க்குரி அளவு குறைவாக உள்ளதால் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடலாம். இரண்டாவது மீன் கட்லா. இது சுத்தமான நீரில் கிடைக்கும் மீன் எனலாம். முழுமையான வளர்ந்த நிலையில் இந்த மீன் அதிகபட்சம் 2 கிலோ வரை எடை கொண்டிருக்கும். இது அதிக எண்ணெய் நிறைந்த மீனாகும். இதில் அதிக அளவு சல்பர் மற்றும் ஜிங்க் நிறைந்துள்ளது. இது சரும ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு நல்லது. மூன்றாவது திரைவாழை. இந்த மீன் இந்தியாவின் சால்மன் என கூறப்படுகிறது. இது நாட்டின் மேற்கு கடற்கரை பகுதிகளில் அதிகம் காணப்படுகிறது. இது விலை உயர்ந்த மீன் என்பதோடு இதன் சுவையும் தூக்கலாக இருக்கும். இந்த மீனில் அதிகப்படியான அமினோ ஆசிட், ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் நிறைந்துள்ளது. நான்காவது அயல மீன். தென் பகுதி மற்றும் மத்திய இந்தியாவில் அதிகம் கிடைக்கும் மீன் இது. இதில் ஏராளமான ஒமேகா 3, விட்டமின் டி மற்றும் செலீனியம் நிறைந்துள்ளது. இது இதய ஆரோக்கியம், மூளை வளர்ச்சி, இரத்த அழுத்தம் என பல்வேறு பாதிப்புகளை சரி செய்யும். ஐந்தாவது சங்கரா. இந்த மீனில் ஏராளமான புரோட்டீன் மற்றும் மிக குறைந்த அளவு மெர்க்குரி உள்ளது. இது அதிக அளவு புரோட்டீன் தேவைப்படும் விளையாட்டு வீரர்களுக்கு சிறந்த மீனாகும். மேலும் இது உடல் எடை குறைப்பு மற்றும் தசைகளை வலுவாக்க சிறந்தது. இந்த மீனும் அனைவரும் வாங்கக்கூடிய விலையில் கிடைக்கிறது. ஆறாவது வஞ்சிரம். ஏராளமான புரோட்டீன், ஒமேகா 3, விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் B6 மற்றும் விட்டமின் B12 நிறைந்த மீன் இது. இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்வது, பார்வை குறைபாட்டை மேம்படுத்துவது, எலும்புகளை வலுவாக்குவது என பல்வேறு நன்மைகளை வழங்குகிறது. எனினும் இதில் மெர்க்குரி அளவு அதிகம் இருப்பதால் கர்ப்பிணி பெண்கள் இந்த மீனை தவிர்ப்பது நல்லது. ஆறாவது வவ்வால். இது நாடு முழுக்க பிரபலமான மீனாகும். இதில் குறைந்த அளவு எண்ணெய் உள்ளது. அதிக சுவை மட்டுமன்றி ஏராளமான அளவில் ஒமேகா 2 ஆசிட், விட்டமின் ஏ, விட்டமின் B1 மற்றும் விட்டமின் டி நிறைந்துள்ளது. ஏழாவது மத்தி மீன். அதிகப்படியான DHA நிறைந்த மீன் இது. இது குழந்தைகள் மற்றும் சிறுவர்களின் ஞாபக சக்தியை தூண்டும். மேலும் மூளை வளர்ச்சிக்கும் இந்த மீன் சிறந்தது. இதில் ஏராளமான புரோட்டீன், விட்டமின் மற்றும் மினரல்கள் நிறைந்துள்ளது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதோடு மன அழுத்தத்தை போக்குகிறது. எட்டாவது கெளுத்தி. குறைந்த அளவு கலோரியும் அதிக புரோட்டீனும் நிறைந்த மீன் இது. இது தவிர ஏராளமான நியூட்ரியன்கள், விட்டமின் B12, செலீனியம், ஒமேகா 3, ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் நிறைந்துள்ளது. உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் இந்த மீன் சாப்பிடலாம். இது மனநல ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இதய கோளாறு ஏற்படுவதை தடுக்கும் திறன் கொண்டுள்ளது. எனினும் இதில் மெர்க்குரி அளவு அதிகம் இருப்பதால் கருவுற்ற பெண்கள் இந்த மீன் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். ஒன்பதாவது நெத்தலி மீன். நெத்தலி மீன் உப்பு நீர் மீன்களில் மிக சிறிய மீன் வகையை சேர்ந்தது. நெத்தலி மீன்கள் கடற்பாசிகளை அதிகம் உண்டு வாழும் மீன்களாகும். நெத்தலி மீனில் உள்ள ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உடல் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவும். இதில் உள்ள ஃபேலி அன்சாச்சுரேட் கொழுப்பு அமிலங்கள் இதயத்திற்கு நல்லது. இந்த மீன்களை வேக வைத்து குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் கொடுத்து வந்தால் எலும்பு பலமாகும். இதய நோய் மற்றும் புற்றுநோய் போன்றவற்றை வராமல் தடுப்பதற்கு நெத்தலி மீன் உணவுகள் உதவும். 10வது கானாங்கெளுத்தி. இந்த கானாங்கெளுத்தியில் ஆரோக்கியமான கொழுப்புகள், புரதம் மற்றும் செலீனியம் நிறைந்துள்ளது. இது ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு அமைப்பு மற்றும் தைராய்டு செயல்பாட்டிற்கு முக்கியமானது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க.